ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்ப்போம். ஸோ இதுக்கு ஒரு பேனில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு மேலே ஒரு ஸ்ட்ரைனர் வச்சுருக்கேன். அந்த ஸ்ட்ரைனரில் பார்த்தீங்கன்னா கார்ன்ஃப்ளேக்ஸு நல்லா ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கிறேன். இதை ஒரு பிளேட்டில் போட்டுக்கோங்க. இது கூடவே நான் நெக்ஸ்ட்டு என்ன சேர்க்க போகிறேன் அப்படின்னா, ஒரு கைப்பிடி அளவுக்கு நிலக்கடலையும் தோல் உரிச்சும் சேர்த்துக்கலாம், உரிக்காமையும் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 3 ஸ்பூன் போல் நான் முந்திரி பருப்பு எடுத்திருக்கேன். ஸோ இதையும் நல்லா பொரிச்சு எடுத்து அந்த பேனில் சேர்த்துக்கோங்க. இது கூடவே பார்த்தீங்கன்னா பொட்டுக்கடலை நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்கேன். இதையும் நல்லா பொரிச்சு அந்த பிளேட்டில் போட்டுக்கோங்க. இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு தட்டை அவல் எடுத்திருக்கேன், வெள்ளை தட்டை அவல். ஸோ நீங்கள் எந்த அவல் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். அதையும் பொரிச்சு எடுத்துகிட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். எல்லாத்தையும் பொரித்து எடுத்துகிட்டு இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு, சில்லித்தூள், மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூட கரம் மசாலா, சாட் மசாலா என்ன வேணாலும் சேர்த்துக்கோங்க. பூண்டு கொஞ்சம் இடித்து பொரித்து சேர்த்துருக்கேன். அது கொஞ்சம் மிஸ் ஆகிடுச்சு. நீங்கள் பூண்டும் இடித்து பொரித்து சேர்த்துக்கோங்க. பொரித்து சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா குலுக்கிட்டு ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து டெய்லியோ இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கோ குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஹெல்த்தியாக கொடுத்த மாதிரியும் இருக்கும். நம்மளோட வீட்டில் நம்மளுடைய கைப்பட நல்ல எண்ணெயில் நம்ம பொரித்து கொடுத்த ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும், மன திருப்தியாகவும் இருக்கும். ஸோ டெய்லி குழந்தைங்களுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் செய்வோம் அப்படிங்கிறத யோசிக்காமல் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் ரெசிபிலாம் அப்லோட் பண்ணுறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி, ஆல் பட்டனை கிளிக் பண்ணி எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள்.